அது சட்டப்படி தான் நடக்கும். ஏன்னா 2026 டிசம்பரோட முடியுது. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வரும். நீங்கள் குறையும் நினைக்கிறீங்களா அதிகப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? அதை முதல் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரோட குறையுதா இல்லை அதிகப்படுத்தணுமா? அதுக்கு முதல் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நான் பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சருக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் நல்லாவே புரியும். வாஜ்பாய் அவர்கள் இதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுடைய கோரிக்கையும் சரி, தென் மாநில கோரிக்கையும் சரி, 25 வருஷத்துக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து பண்ணாரு. அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதுதான் தென் மாநிலங்கள். இது நம்ம மட்டும் இல்ல, சிறப்பு சட்டம் ஒன்றிய அரசால் கொண்டு வர முடியும். அதுக்கு உங்களுடைய எம்பிக்களும் மாநில உரிமைக்காக குரல் கொடுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இதுதான் நம்ம சொல்றோம். பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த வாஜ்பாய் அவர்கள் மாநில உரிமைக்காக, முக்கியமா தமிழ்நாட்டோட உரிமைக்காக வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வந்த மாதிரி நமக்காக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வராங்க. அதுல 50% தமிழக மக்கள் எந்த கோரிக்கை இல்லைங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். தமிழக மக்களிடத்து கோரிக்கை இல்லாம போது நீங்க ஒரு கோரிக்கை வைக்காதீங்கிறதா நாங்களோட வேண்டுகோள். உறுப்பினர் கே நேரு நான் சொல்லிடுறேன், சேர்த்து சொல்லிருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தெளிவாக இன்றைக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே கேட்டால் மின்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னால் நேற்று இந்த சப்ஜெக்டை வரல. ஆனால் பத்திரிகையில் 543 இல்லை 7.18 வந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்ன மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை இப்போ சபையில் வந்திருக்கு. அன்னைக்கு தீர்மானத்திலேருந்து நாங்கள் ஒன்றும் வலுவில் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானத்தில். ஆனால் ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஒன்று நான் சொல்லிடுறேங்க. எப்படி அவர் சொல்றார் 5 மாநிலங்கள் சேர்ந்தால் ஆட்சி வந்து விடுவார்கள். 543 50% என்று சொன்னால் இது 49 59 வந்தால் அது 120 தான் வரும். அப்போது நான் மெஜாரிட்டி வரணும்னா 400 சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி வர முடியும். நீங்கள் எடுத்தோன்னே 3 மாநிலம் சேர்த்து எப்படி வர முடியும்? இன்னைக்கு இருக்கிற நிலை தான் நாளைக்கு வரும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கும் பாதிக்காத அளவுக்கு என்று சொன்னால் திமுக அது கொள்கை 7.18 குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இந்த மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது நேத்தே வந்து இப்போ அதை திமுகவுடைய நிலைப்பாட்டில் தான் எங்கள் எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா திரும்பவும் என்னன்னா இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. அது ஒரு முக்கிய விஷயம். ஏன்னா இதுவரை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு ஒரு வார்த்தை, ஏன்னா இது 10 நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு வார்த்தை கூட நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு இதுவரைக்கும் சொல்லவில்லை. அதுதான் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுது. மறைமுகமாக இவர்கள் யாருக்காவது ஆதரிக்கிறது இதுக்கான வெளிப்பாடுகள் இருக்காங்க. அவை முன்னவர் பொதுப்பணித்துறை அமைச்சர். அரசியல் பசப்பு வார்த்தைகள்லாம் வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான், 7.18 543 ஃப்ரீஸ். இவ்வளவுதான் நம்மளுடைய தீர்மானம். 50% ஆஃபர் கொடுத்தா மாண்புமிகு எதிர்க்கட்சியில் பதில் சொல்லணும். சட்டம்லாம் இல்ல, 50% வந்து சட்டம்லாம் கிடையாது. 50% சட்டம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். 50% மாநிலத்துக்கு கொடுக்கிறது சட்டம் கிடையாது. திரு வாஜ்பாய் அவர்கள் எப்படி 25 வருஷம் அன்னைக்கு திமுக கொடுத்த கோரிக்கை ஏற்று பண்ணாங்களோ, இதுதான் நாங்க திருப்பி சொல்றோம். திரு வாஜ்பாய் அவர்கள் எப்படி மக்கள் தொகை கணக்கு முடிஞ்சவனன் தென் மாநிலங்கள் கோரிக்கையை ஏற்று எப்படி வந்து 543 ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அதே சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதா தமிழ்நாட்டுடைய கோரிக்கை. அதான் தீர்மானம். பெரும்பாலான நபர்கள் அதுக்கு தான் ஓட்டும் போட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றணும். இப்ப திமுக திருப்பி நம்மள மூத்த உறுப்பினர் 7.18 நினைக்கணும். அதுக்கு மேல இல்ல நான் கேட்ட ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு நான் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு உங்களுடைய இல்ல அண்ணன் நேரு அண்ணன் வந்து சொன்ன வார்த்தைகள் இன்னும் முழுமை பெறல. அண்ணன் நேரு அண்ணன் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். 7.18 மெயின்டைன் பண்றோம், அதான் திமுக நிலைப்பாடு. 50% அதிகமான உறுப்பினர்கள் கொடுக்கணும்னு சொன்னாலும் எதிர்த்து நிக்கணும். இதுதான் திமுக அந்த காலத்துல எதிர்த்து நின்னுக்குறத பதிவு பண்றோம். அது எதிர்த்து நிக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர்
மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கருத்துக்களை எல்லோரும் அவருடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக. இதை தொடர்ந்து இதையே பேசிக் கொண்டிருப்பதை காட்டிலும் மானிய கோரிக்கையை உடனடியாக நீங்கள் கொண்டு பேச அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனை இல்லை எது மாண்புமிகு அமைச்சர் உட்காருங்க. ஏற்கனவே அரசின் சார் மாண்புமிகு இல்லை இருங்க, நீங்கள் உட்காருங்க. சமநிலை அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் பேசிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போறாங்க, உட்காருங்க. இந்த தொகுதி மறுவரையை பத்தி நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். கடந்த அரசாங்கமும் ஒரு சில நிலைப்பாடுகளை எடுத்தாச்சு. ஆனா எங்களை பொறுத்தவரையில 543 பாராளுமன்ற தொகுதிகள் தான் இருக்கணும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரையில நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும்னு சொன்னீங்க, கட்டுப்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு தமிழகத்திலிருந்து அதிகமான வரியை மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆனா அங்க இருந்து யானை அளவு நம்ம கொடுத்தா வால் அளவு தான் நமக்கு நிதி இன்னும் இங்க கிடைக்குது. அதனால 543க்குள்ளாலே அதை முடிக்கணும். அதுக்கு மேல 50 விழுக்காடு கொடுத்தாங்கன்னா அதுல இங்க இருக்கக்கூடியவங்க ஏதாவது தவறு செய்தா தமிழக மக்கள் அந்த அநீதி விளைத்ததாக தான் நினைப்பாங்க, மன்னிக்க மாட்டார்கள். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் இருங்க, அவர் ஒழுங்க. அவர் ஏன்னா அவர் கட்சியை பற்றி ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்றாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார். நிறைய சொல்லணுமா? முடிச்சிடறீங்களா? நான் அதுக்கப்புறம் கூட சொல்றேன். மாண்புமிகு சமநலத்துறை அமைச்சர் சுருக்கமா கருத்து சொல்லுங்க. இல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், நான் சொன்னதை திசை திருப்புன்ற வேலையில தான் செய்கிறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் அதாவது மக்களவையில் பேசிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அந்த மசோதாவில் சொல்லப்படுகின்ற செய்தி அதில் இல்லை. மசோதாவில் சொல்லப்பட்டது வேறு, அவர் பேசியது வேறு அப்படிங்கிற செய்தியை தான் சொல்கிறேன். அதில் நான் ஆதாரமாக ஹிண்டுல வந்ததை நான் சொல்கிறேன். நான் அதில் ரொம்ப முக்கியமாக மக்கள் தொகை இன்னும் நான் சொல்கிறேன், இருங்க, நான் படிச்சிடறேன். என்னை படிக்க விடுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை ஆணையம் மாநிலங்களுக்கான தொகுதிகளை வரையறுக்கும் என்றுதான் மசோதாவில் சொல்லப்பட்டிருந்ததை தவிர அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. எப்படி நான் முடிக்கிறேன். முடிங்க. மாண்புமிகு கணேஷ்குமார் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அரசியல் அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்ட தலைவர் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா. அதையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்யணும்னு சொன்ன காலம் எல்லாம் உண்டு. அதுல இருந்து மீறி தான் வந்திருக்கிறோம். நாங்க இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் அதற்கு முதல் நாள் நீட்டுக்கு கொண்ட அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தானே இருந்தோம். யாரை காப்பாற்றுறதுக்கு இருந்தோம்? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கு தானே நீட்டுக்கு ஆதரவாக நாங்க இருந்தோம். காவேரி பிரச்சனையில் வந்தப்போ நாங்க யாருக்கு ஆதரவாக இருந்தோம்? அதே பிஜேபிக்கு எதிரான நிலை தானே நாங்க எடுத்தோம். இது பொறுத்தவரை நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கோரிக்கையெல்லாம் எழுவதல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தொகுதி வரையறுப்பு செய்யும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும், உங்க கூட தான் நிற்போம். மக்கள் தொகை அடிப்படையில வந்ததுன்னா நமக்கான பாதிப்பு ஏற்படும், நம்மளுடைய விகிதாச்சார அடிப்படை குறையும். 100% அரசு கொண்டு வர தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் நாங்க இருப்போம். நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், இது யாரை கேட்டு வர்றதெல்லாம் இல்லை. சட்டம் வருவது என்றால் காலாவதி ஆகும் போது மறுவரை. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சிக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுவரை கேட்கணும். எந்த உள்ளாட்சியில கேட்டாங்க? எந்த உள்ளாட்சியில எங்களுக்கு மறுவரை பண்ணுங்கன்னு யார் கேட்டா? யாரும் கேட்கல. சட்டம் காலாவதி ஆகும் போது மறுவரை என்பது தானாக நடக்கும். 7.18% வரும்பொழுது எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இப்ப அமித்ஷா சொன்னது வெளியில ஒண்ணு சொல்றாரு, உள்ள ஒண்ணு சொல்றாருன்னா, அவர்களுடைய தலைவர் அன்னைக்கு தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஒன்று, இங்க சட்டமன்றத்தில் எடுக்கின்ற தீர்மானம் என்பது வேறு. இங்க இரட்டை தீர்மானம் எடுக்கிறது யாருன்னா, இப்ப தென் மாவட்டத்திலிருந்து தென் மாநிலத்திலிருந்து வரணும்னா தேவகவுடா வந்திருக்கிறாரு, நரசிம்மராவ் வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் தென் மாநிலத்திலிருந்து வந்த பிரதமர்கள் தான். தென் மாநிலத்திலிருந்தும் இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்திருக்கிற நிலைப்பாடுகள் என்பது உண்டு. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்க மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்துல என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டும் என்றால் உங்கள் அரசியலையும் கட்சியும் காப்பாற்றியதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. இதோட இந்த பிரச்சனை
இந்த போதும் போதும் இல்லை இந்த பிரச்சனை இல்லை 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 தொகுதி மறுவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அரசின் சால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் பல கருத்துக்களை உறுப்பினர் சொல்லியிருக்கின்றீர்கள். எந்தெந்த கட்சி என்னென்ன முடிவு எடுக்கப் போகுது என்பதை நான் காலத்திற்கு விட்டு விடுகிறேன், அப்போது பார்த்து கொள்ளலாம். பத்திரிகையில் இருங்க, ஒரு படிச்சிடறேன், இருங்க, முக்கியமாக ஒன்று படிச்சிடுறேன். இந்த பத்திரிகை ஆதாரம் கொடுக்குறாங்களா, அதை பற்றி படிச்சிடுறேன். பத்திரிகையிலே பல விஷயங்கள் வருகின்றன. ஒவ்வொரு உறுப்பினரும் அதை பற்றி பேச வேண்டும், இங்கே அவையிலே விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தால் சரியாக அமையுமா என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதை அடிப்படையாக கொண்டே இந்த பேரவை உறுப்பினர்கள் அவர்களை விவாதிக்க சட்டமன்ற விதியின்படி அனுமதி தருவதற்கு வழிவகை இல்லை. மரபுகளும் அதனை ஆதாரமாக ஏற்க முடியாத நிலையில் இருக்கின்றன என்பதனையும் தெரிவித்து, கடந்த 16 சட்டமன்றங்களிலேயும் இதே முறைதான் பின்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பேரவைத் தலைவர்கள் எல்லாம் இதே முறைத்தான் பின்பற்றி இந்த அவையை நடத்தி இருக்கிறார்கள். அந்த நடைமுறையே நானும் பின்பற்றி அந்த மரபுபடி பத்திரிகை செய்தியில் ஆதாரமாக வைத்து இங்கு பேசுவது ஏற்க முடியாத நிலை உள்ளதாலும், ஏற்கனவே இந்த தீர்ப்பை உறுதி செய்து மரபு கடைபிடிக்கப்பட்டிருப்பதாலும் இந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு இந்த பிரச்சனையை இங்கே விவாதிக்க இயலாது என்று தீர்ப்பளிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை பற்றி சொன்னார். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் வேணுகோபால் அவர்கள் தான் 50% உயர்வுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கேட்டு டீலிமிட்டேஷன் பில்லை சேர்க்க கோரினார். உங்களுடைய தலைவர் வேணுகோபால் அவர்கள் தான். உள்துறை அமைச்சரும் டைம் கொடுங்கள், நான் சேர்த்து மசோதாவை தாக்கல் செய்கிறேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களுடைய வேணுகோபால் அவர்கள் தான் கேட்டிருக்கிறார்.